உட்காருங்க. கார் பஸ் லாரி ஏதாவது மோதிருச்சாப்பா? இல்ல எங்கேயாவது கீழே விழுந்துட்டீங்களா? ரெண்டுமே இல்லம்மா. ரெண்டுமே இல்லனா வேற எப்படிப்பா நடந்துச்சு சொல்லுங்க. உன் பாஷையில சொல்றதுன்னா திட்டமிட்ட கொலவரி தாக்குதல்மா. என்னப்பா சொல்றீங்க? திட்டமிட்ட கொலவெறி தாக்குதலா? யாரு அடிச்சாங்க? எதுக்காக அடிச்சாங்க? அதான் தெரியலம்மா. என்னப்பா சொல்றீங்க? இப்படி அடிச்சிருக்காங்க, யார் அடிச்சாங்கன்னு தெரியலன்னு சொல்றீங்களே. ஏப்பா உங்களை அடிக்கிற அளவுக்கு எதிரி யாருமே இல்லையேப்பா. யாருமா சொன்னது? நீ அப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த கிட்னி புரோக்கர் தினகரம், ஜனார்தனனும், வக்கீல் ஜெகனும் நமக்கு எதிரி இல்லையா? அவங்கள இந்த அளவுக்கு பண்ணுவாங்களப்பா? ஏம்மா போக மாட்டாங்க? ஒருத்தரோட தொழிலையே முடக்கிட்ட, இன்னொருத்தரை கடத்திக்கிட்டு போய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்க. என்னை இந்த அளவோட விட்டாங்களேன்னு சந்தோஷப்படுமா? அப்படியே பார்த்தாலும் அவங்களுக்கு நான் நினைப்ப எதிரி. அவங்க என்னதானே அடிச்சிருக்கணும்? அம்மா, அவங்க ஒன்னு அடிச்சிருந்தா நீ கோவப்படுவ, முன்ன விட வேகமாயிடுவ. அதே என்ன அடிச்சிருந்தா நீ பாவம் பாப்ப. நம்மால அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க மாட்ட. அதாம்மா அவங்க என்ன அடிச்சிருக்காங்க. உண்மைதான்ப்பா. அதுக்காக நான் அவங்களை சும்மா விட போறதில்ல. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது அவங்களால தானே. ஏற்கனவே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். வாங்கப்பா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நீ வீட்டுக்கு போ. காயத்தை பாக்குற உன் பொண்ணு ஜான்சி ராணி தாம் தூம்னு குதிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூப்பிடுவா. நீ மண்டையை ஆட்டிட்டு போன. மவனே உனக்கு சங்குதான்னு சொல்லியே அனுப்பிச்சாங்கம்மா. அதே மாதிரி நீயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறியேம்மா. இப்ப கூட நான் உயிருக்கு பயந்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலன்னு சொல்லலம்மா. ஒருவேளை அவனுங்க சொன்ன மாதிரி என்ன ஏதாவது பண்ணிட்டா நீ தனிமரம் ஆயிடுவேம்மா. இல்லப்பா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? இத்தனை அடிச்ச அந்த ரவுடி பசங்க கத்தி எடுத்து ஒரு குத்து குத்த 1 வருஷமாகும். இல்ல அப்படிதான் குத்தி பழக்கப்படாதவங்களா? அப்போ இத அப்படியே விட்டுற சொல்றீங்களாப்பா? ஆமாம்மா, இதையும் விட்டுடு. அநியாயத்துக்கு எதிரா நீ குரல் கொடுக்கறதையும் விட்டுருமா. நீதியை காப்பாத்த நீ அவதாரமும் இல்லை. அது நம்ம வேலையும் இல்லம்மா. ஏதோ மனுஷங்களா இந்த மண்ணுல வந்து பிறந்துட்டோம். வாடற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவோம்மா. உடம்புக்கு முடியலையா? இது அதை விட முடியலப்பா. என்னடா முடியல? சொல்லி தொலையேன். போலி மூசா உண்மையான மூசாவை நடிச்சு இவங்க கிட்ட கொஞ்சிட்டு இருக்கிறதும், இவங்க அவனை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறதும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? நான் என்னமோ ஏதோல நினைச்சிட்டேன். கீப் குவைட். நானே நொந்து போய் பேசிட்டு இருக்கேன். டே பாலு, இந்த மூசாவை போலி மூசான்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம். அதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தான் நாம இப்ப யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க? நாங்க யோசிக்கிறது இருக்கட்டும், நீயும் அதுக்கு தானே வந்த. நீ என்ன யோசிச்சு கிழிச்ச? என்ன டென்ஷன் பண்ணாத சிந்தியா. நான் பல விதமா யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி நிரூபிச்சாலும் உறுதியா நிரூபிக்கணும். ஏன்னா இந்த வீட்ல இருக்கிற மட பூதங்கள் அந்த போலி மூசாவை ரொம்ப நம்புறாங்க. தல என் நேத்தல நீ உன் குலத்தை நீயே திட்டுறியே. அந்த அலாவுதீன் ஞான திருஷ்டில பார்த்த பின்னாடியும் இந்த போலிய உண்மையான நம்பும் போது அவங்கள திட்டாம என்ன பண்றது?
சரி, இப்ப அதை விடுங்க. இந்த வீட்ல இருக்கிற யாராவது ஒருத்தரை ஃபர்ஸ்ட் இவன் போலி மூசான்னு நம்ப வைக்கணும். அப்படி அவங்க நம்ப வச்சாதான் இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்கள இவன் போலி மூசா நம்ப வைக்க முடியும். அப்படின்னா நம்ம யாருக்கு முதல்ல நிரூபிக்கிறது? ஆயிஷா பாட்டி ஓகேவா? யோ, உன்னோட வயசு 2000. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உன்னோட யோசனையும் இருக்கும். அப்போ நீ சொல்லு. இந்த விஷயத்துல ஏன் சாய்ஸ் ஜிலாவுதீன் அங்கிள் தான். என்னடா அவரை போய் சொல்ற? இந்த வீட்லயே அவர்தான் கொஞ்சம் கோக்கு மாக்கானவர். அறிவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம என்ன சொன்னாலும் அவரால தான் யோசிக்காம சரின்னு சொல்ல முடியும். அவரை தான் நம்மனால குழப்ப முடியும். ஆனா நம்ம உண்மையை தானே சொல்ல போறோம். நீ பொய்யையே சொல்லி நம்புங்க அங்கிள், அவர் நம்புவாரா? ஓகே, அவரையே நம்ப வைப்போம். சரி, எப்படி நம்ப வைப்பீங்க? இதுதான் என்னோட பிளான். சூப்பர் ஐடியா கௌரி. இந்த பிளானுக்கு சரியான ஆள் ஜிலா அங்கிள் தான். மேட்ரு சொல்லிட்டல, அவரை நான் கலக்கிடுறேன். முதல்ல வளவலன்னு பேசாம நம்ம ஜிலாவுதீனை போய் பாப்போம். வாங்க. வாங்க. பக்ஷீஷ் கூட பரவாயில்ல. ஆனா கௌதம், கௌரி, சந்தியா, பாலு இந்த 4 வாளுங்களும் நமக்கு ரொம்ப தலைவலியா இருக்காங்களே. அதுலயும் பாலு ஒரு அருந்த வாளு. நம்மள மாட்டி விட கண் கொத்தி பாம்பு மாதிரி நம்மையே பார்த்துக்கிட்டு நம்ம பின்னாடியே அலையறான். இவங்களை இங்க தங்க வச்சா நம்ம வேலையும் பார்க்க முடியாது, நம்மளையும் மாட்ட வச்சிருவாங்க. முதல்ல இவங்க கூடாரத்தை காலி பண்ணணும், விரட்டி அடிக்கணும். யாரை வச்சு விரட்டி அடிக்கிறது? மூசா இவங்க கிட்ட ரொம்ப பாசத்தோட பழகி இருக்கான். தாத்தா, பாட்டி, அம்மா கிட்ட இப்ப திடீர்னு இவங்க மேல புகார் சொன்னா நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. அவங்க கிட்ட வேணாம். பூனையை காட்டி புலின்னு சொன்னாலும் அப்படியா மூசா, யாருமே சொல்லலையேன்னு நம்புற ஒரே இழிச்ச வாயன் நம்ம அப்பா கேரக்டர் ஜில்லா தான். அவரை வச்சு நாம இவங்களை விரட்டுவோம். அப்பா, அப்பா, அப்பா. தப்புன கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறான். டேய், காரியத்தை கெடுத்துறாதடா. ஓகே. இப்போ இவங்க எதுக்கு ஜிலாவை தேடுறாங்க? இந்த வீட்டுல நான் கேட்பாரட்டு கிடக்கிறது உண்மை. அதுக்காக எல்லாரும் ஒரே நேரத்தில் கூப்பிட்டீங்கன்னா நான் யாருகிட்ட பேசுறது? இவங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. சரி, எதுக்கோ அவங்களே முதல்ல பேசட்டும். சரிப்பா, நீங்க முதல்ல அவங்க கூட பேசுங்க, நான் வெயிட் பண்றேன். உன்னை பெத்த அப்பா கூட நீ பேசணும்னு நினைக்கும் போது நாங்க குறுக்க நிக்கலாமா? நீயே பேசு. அப்பாவும் பையனும் எப்ப வேணா பேசிக்கலாம். விருந்தாளிங்க, முதல்ல நீங்க பேசுங்க, நான் வரேன். சரி சாமியா, மூசாட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். முதல்ல நீங்க என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து பேசலாமா? தாராளமா வாங்க. சொல்லுங்க. அங்கிள், நீங்க ஒரு முட்டாள் அங்கிள். முண்டா குண்டா என்ன பத்தி என்னடா நினைக்கிறேன்? அதே இப்போ சொன்னேனே. டேய், வேணா என்ன கொலகாரன் ஆக்கிடாதடா. அவசரத்துல என்ன தப்பு? நீங்க இப்ப டென்ஷன் ஆவறீங்க. என்ன கவரி, நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டு பேசுற? போலி மூசாவை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு நிஜ மூசா மாதிரி பாசத்தை காட்டுற உங்ககிட்ட வேற எப்படி பேசுறதான்? என்ன குட்டைய குழப்பறீங்க? நாங்க குழப்பல. நிஜ மூசா யாரு, போலி மூசா யாருன்னு தெரியாத அளவுக்கு நீயும் உன் குடும்பமும் தான் குழம்பு கிடக்குறீங்க. இத பார், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாமங்கனே. இந்த சந்தேகம் எனக்கு இருந்தது. எங்க அப்பா கிட்ட சொல்லி தியானத்துல யாரு உண்மையான மூசான்னு பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன உண்மையான மூசான்னு நாங்க ஏத்துக்கிட்டோம். ஆமா, போலி மூசாவை உண்மையான மூசான்னு காட்டுறது தியானமாது பித்தலாட்டம். அப்படியே எட்டி ஒரியாமதி அமைச்சிருவேன். இப்ப நீங்க பண்றதாண்டா பித்தலாட்டம். போனா போதும் உங்களை வீட்டுக்குள்ள அனுமதிச்சதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா, அடுக்குமா, நல்லா இருக்குமா? இங்க பார், இந்த வார்த்தை என்கிட்ட சொன்னதோட வச்சீங்க.
வீட்டுக்குள்ள யார்கிட்டயாவது சொன்னீங்க உங்களை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க சொல்லிவிட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். பாலு அங்கிள் ப்ளீஸ், நாங்க எப்பவாவது ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி உங்களை ஏமாத்திருக்கோமா? இல்ல. அப்போ இப்பவும் நாங்க பொய் சொல்லல, நம்புங்க. நீ என்னதாமா சொல்ற? நான் சொல்றது உண்மைதான் அங்கிள். இப்ப இங்க இருக்கிறது போலி மூசா. என்னதான் பண்ண சொல்றீங்க? அங்கிள், இப்ப நீங்க மூசா கிட்ட போய் எப்பவும் போல குழப்பமா பேசுங்க. அவன் வழக்கம் போல உங்களை திட்டினா அவன் உண்மையான மூசா, சபாஷ்னு பாராட்டினா அவன் போலி மூசான்னு உங்களுக்கே தெரியும். போங்க போய் பேசுங்க. பேசி பார்க்கறேன். வாங்க நம்ம போய் வாஷ் பண்ணலாம். வாங்க பாபா. இவ்வளவு நேரமா இந்த வாளுங்க ஜிலாவுதீனை இழுத்து புடிச்சு என்ன பேசிட்டு இருக்காங்க? அவர் ஒரு மடையனாச்சே, அவர்கிட்ட இவ்வளவு நேரம் பேச என்ன விஷயம் இருக்கும்? ஒருவேளை நம்மள போலின்னு சொல்லி நம்ப வைக்க இந்த 5 பிசாசுங்களும் போராடிட்டு இருக்குமோ? போய் பார்க்கலாமா? என்ன இப்படி பார்க்கறான்? முட்டாள், பார்வையே சரியில்லை. ஏதோ குழப்பம்தான் நடந்திருக்கு. எஸ்கேப் ஆயிடலாமா? வேணாம் வேணாம், இவனை கூட சமாளிக்க முடியலனா நாம மூசா வேஷம் போட்டதே வேஸ்ட் தான். சமாளிப்போம். எந்த வித்தியாசமும் தெரியலையே, என்ன பண்ணலாம்? மடையன் என்ன யோசிக்கிறானே தெரியலையே. ஜிலா அங்கிள் அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கிழிச்சாரு. இப்படியே விரிக்க விரிக்க பாத்துட்டு இருந்தா அந்த டூப்ளிகேட் அவரை எட்டி ஒன்னு மிதிக்க போறான். இதான் நடக்க போகுது. போடா. ஆமா, நான் யாரு? அவர் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பினா இவர் போய் இவர் யாருன்னு அவன்கிட்ட போய் கேக்குறாரு. சுத்த விளங்காதவரா இருப்பார் போல இருக்கே. தெரிஞ்சுதானே அனுப்பணும். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணு. நீங்க யாருன்னா? பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியலையா? பிலாசபி வேணாம், கேட்ட கேள்விக்கு பதில். நான் யார்? நான் யாருன்னு கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. நான் யார்? நீ ஒரு பூதம். அது எனக்கு தெரியும். உனக்கு நான் யார்? லூசா பண்ணி. எனக்கு நீ அப்பா, உனக்கு நான் மகன். அது கூட மறந்துட்டியா? ஆஹா, போலி பிட்ட போட்டுட்டான் ஐயா. நீ சொன்னதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நீ என் மகன் தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு என்னமோ இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இத மட்டும் அம்மா கேட்டிருந்தாங்க உன் தாட பிஞ்சிருக்கும். டேய், நான் யாருன்னு அவளுக்கு தெரியும், அவ யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு இப்ப என்னதான் தெரியணும்? நீ யாருன்னு தெரியணும். இவ்வளவு உறுதியா கேக்குறானே, கண்டுபிடிச்சிட்டானோ? ஓடிடலாமா? என்ன யோசிக்கிறான்? நான் யாருன்னு சொன்ன உனக்கு நீ யாருன்னு சொல்ல என்ன தயக்கம்? போறதுதான் போறோம். இவனை நல்லா திட்டிட்டு ஓடிடலாம். இத பாருடா. என்ன பாக்குறது? இல்ல என்ன பாக்குறதுன்னு கேக்குறேன். ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ ஒரு மடபூதங்கிறத அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. நீ யாரு நான் யாருன்னு கேட்க இப்ப இதுவா நேரம்? இல்ல இதுவா நேரம் கேக்குறேன். நானே எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து நீ ஏன் இப்படி கழுத்தை அறுக்குற? ஆஹா, கை குறா, கையை குறா. கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ தான் என் மகன், உண்மையான மூசா. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அப்ப இவ்வளவு நேரம் நீ என்ன போலி மூசான்னு சந்தேகப்பட்டு தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தியா? ஆமா,
வழக்கம் போல என்ன முட்டாள்னு சொல்லாம திட்டத்துக்கு நீ நேரம் எடுத்துக்கிட்டியா? நானும் போலி மூசாவோன்னு சந்தேகப்பட்டேன். சாரி மகனே, வெரி 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 சாரி. நீ தான் மூசா, என் மகன். உண்மையான மூசா நீ தான். மயிரேட தப்பிச்சோம். இவளை இப்படியே திட்டிட்டு இருந்தாதான் நம்புவான் போல இருக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். என்ன ராசா, இந்த அப்பா மேல கோவமாப்பா? என்ன சந்தேகப்பட்ட உன் மேல பாசத்தையா கொட்ட முடியும்? இனிமே 2 நாளைக்கு நீ என் கூட பேசவே கூடாது. போயா மூசா, மூசா, மூசா. உள்ள வாங்க, அவரை ஒரு வழி பண்ணுவோம். இந்த 5 விளங்காத பசங்களை சேர்ந்து ஒரு பொருத்தமான கதையை சொல்லி என்னையே குழப்பி என் மகமேனையே சந்தேகப்பட வச்சுட்டாங்களே. அவனும் 2 நாளைக்கு என்கிட்ட பேசாதன்னு கோச்சுக்கிட்டே வர போயிட்டானே. இது வீட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அவமானம். என் புத்திசாலித்தனத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? என் பேரை கெடுத்துட்டாங்களே, கெடுத்துட்டாங்களே. வரட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? இல்ல இப்ப உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமானு கேக்குறேன். இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் குளு 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 குளுன்னு இருக்குமே. என்ன குளுகுளுன்னு இருக்குமே? ஏய், என்ன குளுகுளுன்னு கேக்குற? ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு காரியத்தை எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்போ என்ன பேச்சு? இல்ல என்ன பேச்சுன்னு என்னடா பேச்சு பேசுறாங்க? என்ன பேச்சு பேசுறாங்கன்னு கேக்குறேன். உங்க பேச்செல்லாம் நான் கேட்ட மாதிரி என் புத்தியில ஏன் செருப்பாளி அடிச்சுக்கணும்? டேய், இப்பவும் சொல்றேன்டா, இங்க இருக்கிறவன் தான் உண்மையான மூசா. என்ன குழப்பன மாதிரி எங்க வீட்டுல வேற யாராவது குழப்பனீங்க, உங்க 5 பேரும் இப்பயே வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஜாக்கிரதை.